ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மொட்டை மாடி சமையலில் டின்னர் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து கீழே தான் செய்கிறோம். சம்மர் ஸ்பெஷலாக ஒரு ட்ரிங்க் செய்ய போகிறோம். அதுவும் ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். வேறு எந்த கலரும் இல்லாமல் இயற்கையான கலரையே போட்டு செய்ய போகிறோம். அந்த கலர் பண்ணுறது என்னென்னா, முக்கியமான பொருள் இந்த சங்குப்பூ தான். இந்த சங்குப்பூவை வந்து சுடுதண்ணியில் நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், இயற்கையாகவே ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். வேறு எந்த கலரும் கலக்காமல் இந்த பூவிலேயே நம்ம செய்யலாம். இது வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இது மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இதனால் நம்மளுக்கு உடம்புக்கு எந்த கேடும் வராது. இது தாராளமாக நம்ம சாப்பிட்லாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இது வந்து அகர்னு சொல்லுவாங்க. கடல் பாசி தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்குது. இது வாங்கிக்கோங்க. வந்து இதை கட் பண்ணிக்கலாம். முதல் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இந்த அகர், ஒரு டம்ளர் பால், சங்குப்பூ தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு கலருக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை இது வந்து சப்ஜா விதை. இதுவும் நாட்டு மருந்து கடையில் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த வெயில் காலத்தில் இதை சாப்பிட்டோம்னா உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். இந்த சப்ஜா விதை உடம்புக்கு நல்லது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சாலுமே இந்த மாதிரி ஆகிடும். நான் ஊற வச்சுட்டேன். இதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது வந்து ஜவ்வரிசி, பொடி ஜவ்வரிசின்னு சொல்லுவோம்ல, அது மாவு ஜவ்வரிசியும் இருக்குது. இந்த பொடி ஜவ்வரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு அது இந்த தண்ணியை வடிச்சிட்டு வேறு ஜில்லுன்னு இருக்க தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதுவும் உடம்புக்கு நல்லது தான், குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் தான். இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் பால் எடுத்தேன்ல, அந்த பாலை வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இது தண்ணி கலக்காத கெட்டி பால். இதை வந்து பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு அது நல்லா காயட்டும். பால் வந்து நல்லா காயட்டும். அதுக்குள்ளே இந்த அகர் எப்படி பண்ணுறதுன்னு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்டவ்வும் பற்ற வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த அகருன்றோம்ல, இதை வந்து கடல் பாசி, இதை வந்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. இதோட விலை 30 ரூபா தான். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. இது கடல் பாசி தான். இது இதில் பாருங்கள், இது பால் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சிட்டு இருக்கு. கொதிக்க நல்லா கலரி விட்டுக்கலாம். இதை தண்ணி கலக்காமல் கெட்டி பாலாக எடுத்துக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது பால். இதில் வந்து தண்ணி கொதிக்குது. இந்த அகர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ சர்க்கரை போடக்கூடாது. அது நல்லா கரையணும். இது வந்து நல்லா கரையணும். தண்ணியில் முழுசாக கரையணும். கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா எல்லாமே கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் லேசாக திப்பியாக இருக்குது. நம்ம முதலே சர்க்கரை போட்டோம்னா இது கரைய லேட் ஆகும். அதனால் இப்போ இப்படி ஓரளவுக்கு கரைஞ்ச பிறகு இதில் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். பாலும் நல்லா திக்காக ஆயிடுச்சு. பால்லையும் சர்க்கரை போட்டுக்கலாம். பாலில் 2 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். இந்த அகரில் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இதில் சர்க்கரை நல்லா இப்போ கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாலும் நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. பாலை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதையும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பூவை இந்த இதுல ட்ரேயில் வடிகட்டிக்கலாம். இந்த பூவை வந்து இந்த ட்ரேயில் நல்லா வடிகட்டிக்கலாம்.
வடிகட்டிட்டோம். இப்போ இந்த அகர் வந்து சூடாக இருக்குது. இப்போ இதில் வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டி தான் ஊற்றணும். ஏன்னா என்ன தான் கரைஞ்சாலும் அப்போ கூட கொஞ்சம் லேசாக திப்பி இருக்கும் இதில். அதனால் இதையும் நல்லா வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இறங்கல பாருங்கள், லேசான திப்பி இருக்குது. அது என்ன கொதிக்க வச்சாலும் கடைசியில் ஒரு லேசான திப்பி இருக்கும். பாருங்கள், குழன்னு திப்பியாக இருக்கா. அது இவ்வளோ நேரம் கொதிச்சு கூட கொஞ்சம் திப்பி இருக்கும். அதனால் வடிகட்டிக்காங்க. அவ்வளோதான், வடிகட்டிட்டோம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே ஆறட்டும். இதில் வந்து இன்னொரு கலர் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஏற்கனவே இதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கோம். ஆனால் நாட்டு சர்க்கரையில் அவ்வளோ தித்திப்பு இருக்காது, கொஞ்சம் கூடுதலாக சர்க்கரை இருக்கும், அவ்வளோதான். இந்த சூடுலேயே போட்டு இந்த நாட்டு சர்க்கரையை கலந்துருங்க. இப்படி கலந்துட்டிங்கன்னா இது ஒரு கலர் ஆகிடும். இங்கே பாருங்கள், எப்படி ப்ரௌன் கலராக இருக்குது. நம்ம வந்து கடையில் விற்கிற கலர்லாம் வேறு எதுவும் கலக்காமல் நம்மளோட இயற்கையான கலரே போட்டு செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. அதுக்காக தான் இதை பண்ணி காட்டுறேன். இந்த சங்குப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இப்போ வந்து அடிக்கிற வெயிலுக்கு குளுமையாக இருக்கும், ரொம்ப நல்லது. இதையும் வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ ஊற்றும் போதே அது ஒரு மாதிரி திக்காகுது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இது அப்படியே செட் ஆகிடும், ஜெல்லி மாதிரி செட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா நல்லா செட் ஆகிடும். இது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுவும் கலர் பாருங்கள், சங்குப்பூ. இது எவ்வளோ அழகாக கலர் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இது நாட்டு சர்க்கரை போட்டதுனால ப்ரௌன் கலரு, இது சங்குப்பூ போட்டதுனால ப்ளூ கலரு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். லைட் வெளிச்சம் பத்துதா? பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக கட் பண்ண வருது. இது ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் நம்ம கலர் வந்து நிறைய கடையில் விற்கிற கலர் எல்லாம் போடுறோம். அது இல்லாமல் நம்ம இயற்கையான கலராக போட்டு செஞ்சு கொடுக்கலாம். இதிலே இன்னொரு கலரும் பண்ணலாம். பீட்ரூட்டை எடுத்து பீட்ரூட் கலர் பண்ணலாம், கேரட் எடுத்து கேரட் கலர் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இயற்கையாக இருக்கிற கலரே போதும், வேறு எந்த கலரும் கலக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக கட்டம் கட்டமாக வருது பாருங்கள். இது ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த இதுவும் தனியாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நாட்டு சர்க்கரை போட்டதுனால இந்த கலர் வந்திருக்கு நம்மளுக்கு. இன்னும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோம். நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரப்பர் மாதிரி. இது அப்படியே ஜெல்லியாகவும் சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வேக வச்ச ஜவ்வரிசி 2 ஸ்பூனு, அப்புறம் சப்ஜா விதை 2 ஸ்பூன் ஊற வச்சது. இது அப்படியே போட்டுக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்ச சங்குப்பூ கலரில் பண்ண ஜெல்லி. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம கொடுக்குற கலர் தான். இந்த கலர்லாம் வேணும்னா இன்னும் பீட்ரூட்டு கேரட்லேயும் பண்ணலாம்.
நம்ம வேறு எந்த இதுவும் போட்டு கலர்லாம் போட்டு பண்ணாமல் இந்த நம்மக்கிட்ட இயற்கையாக வளர்கிற கலரே பண்ணலாம். இப்போ இதில் பால் ஊற்றிக்கலாம். இந்த பால்லேயும் சர்க்கரை போட்டிருக்கேன். பாலையும் நான் ஐஸில் சில்லுன்னு ஐஸில் வச்சுட்டேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் வேணுனாலும் போட்டுக்கலாம். இதை காமி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது டிஸ்பிளேக்கு போட்டு அதே போல் இதுலேயும் சப்ஜா விதை போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு வேக வச்ச ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் இது வந்து பனை வெல்லம் போட்டு பண்ணது, நாட்டு சர்க்கரை. இந்த ஜெல்லியும் போட்டுக்கலாம். பாலும் இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். சம்மருக்கு சில்லுன்னு ரெடி ஆயிடுச்சு.